அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, தொழுகையில் ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறும் பொழுது, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடியவர்கள். தொழுகையில் உள்ளச்சம் மிகவும் அவசியம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தொழுகையில் பெரும்பாலான மக்கள் பொடுபோக்குத்தனமாக தொழக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் அப்பேற்பட்ட தொழுகையை கொண்டு இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட தொழுகையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகை என்பது அல்லாஹ் தஆலாவிடம் நாம் முனாஜாத் செய்யக்கூடிய ஒரு செயலாக மிகப்பெரிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறு சொல்லியிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழ கூறியிருக்கிறார்களோ அவ்வாறு தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது ஒரு கட்டத்தில், அன் தஅபுதல்லாஹ கஅன்னஹு தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக என்பதாக கூறினார்கள். தொழுகையில் நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அவனை பார்ப்பது போன்று வணங்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தோடு வணங்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இபாதத்தில் பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்ப்பதை போன்று நம்முடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்கிய மேன்மக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த உயரத்தை தொட்டவர்கள். நாம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சத்தை முதலில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய உள்ளத்தினுடைய அச்சம்தான் நம்முடைய தொழுகையை சேராக்குகிறது. நாம் தொழுகையை வெளிப்படையாக செய்யக்கூடிய விஷயங்களை, காரியங்களை சரியான முறையில் பேணி செய்தாலும் கூட உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். உள்ளத்தை எந்த அளவுக்கு நாம் சரி செய்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு எவ்வாறு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் நாம் தொழ வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏனென்றால் தொழுகையில் பொடுப்போக்க இருந்தால் அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய நஷ்டம். அது நம்மை நரகத்திற்கு கொண்டு போய்விடும். அதாவது ஃபவைலுல்லில் முஸல்லீன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு கேடுதான். வயல் என்ற நரகத்தை அல்லாஹ் தஆலா தயார் செய்திருக்கிறான். தொழுகையாளிகளை கொண்டு அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை நிரப்புவான். நரகத்திற்கு போகக்கூடிய தொழுகையை தொழாமல் சோனத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய உள்ளச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.